வீடியோவில் நம்ம 8086 மைக்ரோ ப்ராசஸருடைய இன்டர்னல் ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். இந்த ஆர்கிடெக்சர் வந்து 2 ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னென்னா பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட், அனதர் ஒன் இஸ் எக்ஸிக்யூஷன் யூனிட். ஸோ 8086 மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு 40 பின் சிப். இந்த 40 பின் சிப்பை 2 யூனிட்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னென்னா பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட், அனதர் ஒன் இஸ் எக்ஸிக்யூஷன் யூனிட். இந்த டயக்ராமில் பாருங்கள். ஒன்று வந்து 8086 மைக்ரோ ப்ராசஸர் வந்து பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட், அனதர் ஒன் இஸ் எக்ஸிக்யூஷன் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டோட வேலை என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணி எக்ஸிக்யூஷன் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணுறது தான் இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டோட வேலை. இந்த மெமரியிலேருந்து என்ன பண்ணுது, டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணுது. ஸோ இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் வந்து மெமரியிலேருந்து டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி எங்கே சென்ட் பண்ணுதுன்னா இந்த எக்ஸிக்யூஷன் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணுது. எது வழியானா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ மூலமாக சென்ட் பண்ணுது. நான் என்னன்னு சொல்கிறேன் இன்ஸ்ட்ரக்ஷன் கியூனா. ஸோ பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டோட பேசிக்ஸ் வேலைன்னா இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி எக்ஸிக்யூஷன் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணுறது தான் பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் டேட்டா டு மெமரி, ரைட்ஸ் டேட்டா டு போர்ட்ஸு. ஸோ டேட்டாவை வந்து மெமரியில் ரைட் பண்ணும், டேட்டா வந்து இன்புட் போர்ட்ஸ்க்கு வந்து இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ்க்கு வந்து ரைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து போர்ட்ஸ்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், மெமரியிலேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி எக்ஸிக்யூஷன் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணும். அஸ் வெல் அஸ் இப்போ வந்து எக்ஸிக்யூஷன் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. எக்ஸிக்யூஷன் யூனிட் அந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டுக்கு அனுப்புனா தான் நமக்கு வந்து அந்த மெமரியில் வந்து டேட்டா வந்து என்ன ஆகும், ரைட் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால தான் இங்கே வந்து எக்ஸிக்யூஷன் யூனிட்லேருந்து திருப்பி ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்க்கு. ஸோ ஓகே, இப்போ இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டும் வந்து 3 ஃபங்க்ஷனல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அனதர் ஒன் இஸ் செக்மெண்ட் ரெஜிஸ்டர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ. இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷனல் பார்ட்ஸை இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர்னா என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் வந்து ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்டர்னா என்ன, யூஸ் டு ஸ்டோர் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் பிட்ஸ். ஸோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படின்றது ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹோல்ட்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். அதாவது அடுத்து வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆக போகுதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸை ஹோல்ட் பண்ணியிருக்க தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து செக்மெண்ட் ரெஜிஸ்டர்னா என்னென்னு பார்க்கலாம். செக்மெண்ட் ரெஜிஸ்டர் த மெமரி ஸ்பேஸ் 1 MB. ஸோ வந்து 8086 மைக்ரோ ப்ராசஸருடைய டோட்டல் மெமரி ஸ்பேஸ் வந்து எவ்வளோ 1 MB தான். அதை வந்து 4 பிளாக்ஸாக அந்த செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த செக்மெண்ட் ரெஜிஸ்டர் அந்த மாதிரி ஒரு மெகாபைட்டு. ஸோ அதை வந்து 4 செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. CS, TS, SS, ES அப்படின்னு சொல்லிட்டு 4 பிளாக்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஈச் பிளாக் ஸ்பெசிஃபை பை ரெஜிஸ்டர் வித் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் 64 KB. இதில் அந்த ஒவ்வொரு பிளாக்கோடைய சைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 64 KB வரைக்கும் இருக்கும். இதோட டோட்டல் வந்து எவ்வளோனா 1 MB. ஸோ வந்து இதில் ஒவ்வொரு பிளாக்குமே வந்து 64 KB அளவுக்கு மேக்ஸிமம் சைஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சிஎஸ்னா என்னென்னா கோட் செக்மெண்ட், டிஎஸ்னா டேட்டா செக்மெண்ட். அந்த 4 பிளாக்ஸ் வந்து கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து செக்மெண்ட் ரெஜிஸ்டர். ஓகே, இப்போ வந்து இதில் இருக்கு பாருங்கள், இது வந்து என்னது செக்மெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டோட்டல் மெமரி கெப்பாசிட்டி வந்து எத்தனை 1 MB. பட் ஈச் பிளாக் ஒவ்வொரு பிளாக்குமே எத்தனை 64 KB அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே எவ்வளோ 64 KB. ஓகே, அடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கியூனா என்னென்னு பார்க்கலாம். பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் ஃபெச்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பைட் while execution unit executing its operations. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கியூவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள். இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் என்ன பண்ணும், இந்த மெமரிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி இந்த எக்ஸிக்யூஷன் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணும். ஸோ எக்ஸிக்யூஷன் யூனிட் சென்ட் பண்ணணும். இந்த எக்ஸிக்யூஷன் யூனிட் என்ன பண்ணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் என்ன பண்ணுன்னா இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த மெமரிலேருந்து ஃபெச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் அது ஸ்டோர் ஆகும். அதாவது அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கியூவில் ஸ்டோர் ஆகிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீ ஃபெச்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ. அதாவது இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்லேருந்து எக்ஸிக்யூஷன் யூனிட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சென்ட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸிக்யூஷன் யூனிட் வந்து இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்க அந்த டைமிங்கில் இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ப்ரீஃபெச் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ அதெல்லாம் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டோட்டல் மேக்ஸிமம் 6 ப்ரீஃபெச் இன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் இதனால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ பஸ் இன்டர்ஃபேஸ் unit fetches instruction byte while unit is executing operation. The prefetched instruction is saved in a group of high speed register known as instruction queue அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸிக்யூஷன் யூனிட்னா என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸிக்யூஷன் யூனிட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 8086 ஆர்கிடெக்சர் வந்து 2 இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன் யூனிட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட், அனதர் ஒன் இஸ் எக்ஸிக்யூஷன் யூனிட்னு. இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டில் 3 பார்ட்ஸ் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர், செக்மெண்ட் ரெஜிஸ்டர், தென் இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸிக்யூஷன் யூனிட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூஷன் யூனிட்னா டு டெல் த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் வேர் டு ஃபெச் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டேட்டா ஃப்ரம். ஸோ வந்து எக்ஸிக்யூஷன் யூனிட் வந்து பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டுக்கு சொல்லும் எங்கே வந்து நம்ம வந்து டேட்டா ஃபெச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். அதான் வந்து டு டெல் த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் வேர் டு ஃபெச் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டேட்டா ஃப்ரம். அடுத்ததோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டு டீகோட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டீகோட் பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எது இந்த எக்ஸிக்யூஷன் யூனிட். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டைன்ஸ் த கண்ட்ரோல் சர்க்யூட்ரி டு பெர்ஃபார்ம் த வேரியஸ் இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதில் நிறையா வந்து சர்க்யூட்ரி இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம நிறையா இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ இதான் வந்து எக்ஸிக்யூஷன் யூனிட்டோட வேலை. எங்கேருந்து நம்ம டேட்டா ஃபெச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டுக்கு வந்து இந்த எக்ஸிக்யூஷன் யூனிட் வந்து சொல்லும். ஸோ இதோடைய அதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், 3 ஃபங்க்ஷனல் பார்ட்ஸ் பார்த்தோம். இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர், செக்மெண்ட் ரெஜிஸ்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபங்க்ஷனல் பார்ட்ஸ் பார்த்தோம். இதில் வந்து 5 ஃபங்க்ஷனல் பார்ட்ஸ் இருக்குது எக்ஸிக்யூஷன் யூனிட்டில். என்னென்னா ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர், பாயிண்டர் அண்ட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர், ALU அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட், ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ், டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். ஸோ ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்னா GPRS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 8086 மைக்ரோ ப்ராசஸர் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் ஆஃப் 16 பிட்ஸ். இதில் வந்து 4 ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றுமே 16 பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. AX, BX, CX, DX அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்குது. இதை வந்து என்னென்னா ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த AX அப்படின்றது ஒரு 16 பிட், ஒவ்வொரு ரெஜிஸ்டருமே வந்து 16 பிட் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 8 பிட்டாக, அதாவது 2 8 பிட்டை வந்து டிவைட் பண்ணலாம். AH, AL, ஹையர் லோயர் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக டிவைட் பண்ணலாம். இதை ரெண்டும் சேர்ந்ததான் இந்த AX, இந்த BH BL சேர்ந்ததான் இந்த BX, CH CL சேர்ந்ததான் இந்த CX, DH DL சேர்ந்ததான் இந்த DX அப்படின்ட்டு இருக்குது. இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ எக்ஸிக்யூஷன் யூனிட்டில் வந்து இந்த மாதிரி இதான் வந்து என்னது ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். ஸோ இது மொத்த டோட்டல் வந்து எத்தனை, ஈச் வந்து 16 பிட் இருக்கும், 16 பிட் ரெஜிஸ்டர். ஸோ வந்து இதை வந்து 2 8 பிட்டாக டிவைட் பண்ணுறாங்க. AH ஹையர் லோயர் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 8 பிட், இது வந்து ஒரு 8 பிட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அதோட டோட்டல் வந்து எவ்வளோனா 16 பிட் இருக்கும். ஓகே, இதான் வந்து என்னது ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். அடுத்து வந்து பாயிண்டர் அண்ட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். ஸோ 8086 ஹேஸ் 2 பாயிண்டர்ஸ் அண்ட் 2 இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். ஸோ இதில் 2 பாயிண்டர் இருக்குது, 2 இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் இருக்குது. ஸோ பாயிண்டர் என்னென்னா ஸ்டாக் பாயிண்டர், பேஸ் பாயிண்டர். இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இண்டெக்ஸு, டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. எக்ஸிக்யூஷன் யூனிட்டில் சோர்ஸ் பாயிண்டர், பேஸ் பாயிண்டர், சோர்ஸ் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதான் என்னது பாயிண்டர் அண்ட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். இது வந்து பாயிண்டர் அண்ட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். எக்ஸிக்யூஷன் யூனிட்டில் தேர்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 16 பிட் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் as 8 பிட் as well as 16 பிட். இது வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் எங்கே இருப்பீங்க, ஸோ இங்கே இருக்குது. இது வந்து என்ன பண்ணுது, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாக் ரெஜிஸ்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 8086 ஹேஸ் 16 பிட் ஃப்ளாக் ரெஜிஸ்டர். ஸோ 8086 மொத்தம் 16 பிட் ஃப்ளாக் ரெஜிஸ்டர் இருக்கும். அதில் வந்து 9 ஃப்ளாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், மீதி இருக்க 7 ஃப்ளாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அமாங் அந்த 9 ஃப்ளாக்ஸில் வந்து நம்ம 2 கேட்டகரைஸாக டிவைட் பண்ணுறோம். அமாங் 9 ஃப்ளாக்ஸ் வி டிவைட் இன்ட்டு 2 கேட்டகரிஸ். அந்த 9 ஃப்ளாக் வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டஸ் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணுறாங்க. அப்புறம் கண்ட்ரோல் ஃப்ளாக்ஸ். இந்த ஸ்டேட்டஸ் ஃப்ளாக்ஸில் ஒரு 6 ஸ்டேட்டஸ் ஃப்ளாக்ஸ் இருக்குது, கண்ட்ரோல் ஃப்ளாக்ஸில் ஒரு 3 கண்ட்ரோல் ஃப்ளாக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் ஃப்ளாக்ஸ்னால் இண்டிகேட்டிங் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ரிசல்ட். ஸோ இப்போ கேரி ஃப்ளாகு, ஆக்சலரி ஃப்ளாக், ஜீரோ ஃப்ளாக், சைன் ஃப்ளாக், parity flag and overflow flag. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஃப்ளாகில் வந்து ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேரி ஃப்ளாக்னா அந்த ரிசல்ட்டில் வந்து கேரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஆக்சிலரி ஃப்ளாக்னா அந்த ரிசல்ட்டில் ஆக்சிலரி கேரி இருக்கா இல்லையான்னு பார்க்கும். ஜீரோ ஃப்ளாக்னா ரிசல்ட் வந்து ஜீரோவாக இருக்கா என்ன இருக்குன்னு பார்க்கும். சைன் ஃப்ளாக்னா பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு பார்க்கும். பேரிட்டி ஃப்ளாக்னா ஆடா ஈவன் பேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓவர்ஃப்ளோனா ஏதாச்சும் ஓவர்ஃப்ளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். இதான் வந்து ஸ்டேட்டஸ் ஃப்ளாக்.
ஸோ அடுத்து கண்ட்ரோல் ஃப்ளாக்ஸில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்டஸை இண்டிகேட் பண்ணும். ஸோ இதில் வந்து 3 இருக்குது. ஸோ டைரக்ஷன் ஃப்ளாகு, இன்டரப்ட் எனேபிள் ஃப்ளாக், ட்ராப் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 16 ஃப்ளாக்ஸு. இதில் வந்து நம்ம 9 தான் யூஸ் பண்ணுறோம், மீது 7 வந்து நாட் யூஸ் பண்ணணும். இந்த 9ல் வந்து ஸ்டேட்டஸ் ஃப்ளாக்ஸு, கண்ட்ரோல் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் ஃப்ளாக்ஸில் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணும். கண்ட்ரோல் ஃப்ளாக் என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணும். ஸோ இதான் வந்து என்னது ஃப்ளாக் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், நமக்கு வந்து மொத்தம் வந்து 16 பிட் ஃப்ளாகு. இதில் வந்து இந்த 15, 14, 13, 12, இந்த 5, 3, 1 இதெல்லாம் வந்து என்னது நாட் யூஸ்டு. மீதி இருக்கிறது இந்த 0லாம் என்னென்னா கேரி ஃப்ளாகு, பேரிட்டி ஃப்ளாகு, ஆக்சிலரி கேரி ஃப்ளாக், 0 ஃப்ளாகு, சைன் ஃப்ளாக், ட்ராப் ஃப்ளாக், இன்டரப்ட் எனேபிள் ஃப்ளாக், டைரக்ஷன் ஃப்ளாக், ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதான் வந்து என்னது ரிஜிஸ்டர் ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 ஸ்டேட்டஸ் ஃப்ளாக் இருக்கும், 3 கண்ட்ரோல் ஃப்ளாக். தான் வந்து 9 ஃப்ளாக் ரிஜிஸ்டர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மீதி இருக்க அந்த 7 ஃப்ளாக்ஸ் இந்த இன்ட்டு மாதிரி போட்டிருக்கேன்ல, இதெல்லாம் வந்து நாட் யூஸ்டு. அடுத்து வந்து இதில் பாருங்கள், தான் ஃப்ளாக்ஸு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். The control unit of execution unit directs all internal operations and also responsible for generation of control signals. ஸோ இதுக்கு எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னா கண்ட்ரோல் சிக்னல் ஜென்ரேட் ஆகிறதுக்கு இது வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.